ஒரு நாள் நைட்டு ஹீரோனோட அம்மா தூங்குறதுக்கு முன்னாடி ஊர் இப்படி சொல்லும், உலகம் இப்படி பேசுன்றத பத்திலாம் யோசிக்காம அவங்க மனசாட்சிக்கு எது நல்லதுன்னு படுதோன்னு யோசிச்சு ஜாங்குக்கு கால் பண்ணி எனக்கு உடனே இப்போ உன்னை பார்க்கணும்ன்றாங்க. ஜாங்கோ ஏங்க நடுராத்திரி ஆகுதுங்க, இப்ப பார்க்கணும்னா எப்படி பார்க்கறதானா? சரி ஓகே உன்னால வர முடியலன்னா பரவாயில்லன்ட்டு ஹீரோனோட அம்மா சொல்ல, ஜாங்கோ இல்ல அப்படிலாம் இல்ல, எங்க வரணும்னு சொல்லுங்கன்னு கேட்டு அவங்க வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கான். அப்ப ஹீரோனோட அம்மாவும் நல்லா மேக்கப்லாம் போட்டு ஒயிட் கலர்ல புது ட்ரெஸ் போட்டு வராங்க. அவங்கள பாக்குற ஜாங்கோ என்னங்க நீங்க இந்த டைம்ல ஆபீஸ்க்கு போற மாதிரி இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, எங்க போறோம்னு கேட்டா இந்த ஊர்லயே உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எதுவோ அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போன்றாங்க. ஜாங்குமே சரி ஓகேன்ட்டு அவன் சின்ன வயசுல ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு போய் அப்பப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. அந்த வீட்டுக்கு ஹீரானோட அம்மாவை கூட்டிட்டு வரான். அந்த இடத்த பாக்குற ஹீரானோட அம்மாவோ என்னடா இது என்னமோ பேய் வீடு மாதிரி இருக்குது, இந்த ஊர்லயே உனக்கு பிடிச்ச இடம் இதுதானான்ட்டு கலாய்க்கிறாங்க. அப்ப ஜாங்கோ எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்ட்டுலாம் தெரியல, ஆனா சின்ன வயசுல நான் அதிகமா வரணும்ட்டு ஆசைப்பட்ட இடமும் இதுதான், அதே மாதிரி உள்ள போறதுக்கு அதிகமா பயந்த இடமும் இதுதான்றான். அப்ப ஹீரோனோட அம்மாவோ எதுவுமே யோசிக்காம டக்குன்னு அந்த வீட்டுக்குள்ள போய் அப்படின்னா இருக்கு இந்த வீட்டுக்குள்ள பயப்படுறதுக்குன்னு கேட்டா அப்ப ஜாங் அவங்க பக்கத்துல போய் இது ஒரு வேம்பையரோட வீடா, இந்த வீடு பக்கத்துல எந்த பாய்ஸ் வந்தாலுமே அந்த வேம்பையரை அவங்கள சாப்பிட்டுன்றான். அப்ப ஹீரோனோட அம்மாவோ ஹே என்னடா வேம்பையர்ன்றியா நீன்றாங்க. ஆமா வேம்பையர் இங்க வந்து பாருங்கன்ட்டு அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கதவை திறந்தா அங்க நிறைய ஃபயர் ஃபிளைஸ் இருக்கு. நைட் டைம்ல அங்க இருக்கிற மர செடிகளுக்கு இடையே அந்த ஃபயர் ஃபிளைஸை பார்க்கும்போது அந்த இடம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்ப ஜாங் இது ஒன்றும் பேய் வீடோ இல்ல வேம்பையர் வீடோலாம் கிடையாது, நான் இங்க இந்த ஃபயர் ஃபிளைஸை பார்க்கறதுக்காக சம்டைம்ஸ் நைட்டு தனியா வருவேன், ஸோ அதை நீங்களும் பார்க்கணும்னு நினைச்சுதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன், பேய்ன்னு எதுவும் நினைச்சு பயந்துட்டு இருக்காதீங்கன்றான்.